இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா ஒருத்தரை வந்து ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அந்த முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்துல வந்து நடக்கவே இல்ல. திரு விஜயகாந்தோட அரசியலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், திரு கமலஹாசன் வந்தாரு. அதுக்கு முன்னாடி சரத்குமார் வந்தாரு. இப்போ பல்வேறு நபர்கள் இப்படி வந்துகிட்டே தான் இருந்தாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முயற்சிகள் தோல்வி அடையும்போது, அவங்க தொடர்ச்சியா களத்துல இல்ல. அந்த களத்த விட்டு அப்படியே நகர்ந்துகிட்டே இருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, அவ்வளோ தூரம் அவருக்கு வாக்கு வங்கி இருக்கா? கட்டமைப்பு இருக்கா? அப்படின்லாம் வந்து நெனச்சிட்டு இருக்கும்போது, இது கட்சி வேல பார்த்து ஆட்சிய புடிச்சாங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த கட்சியோட இருந்திருக்கேன். அந்த கட்சிக்கு வந்து நெறைய வேலைகள் நம்ம வந்து செஞ்சு குடுத்துருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, பெரியதாக கட்டமைப்புகள் வந்து கிடையாது. பெரியதாக இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா இல்ல. வெளியில இருந்து தான் நெறைய வேட்பாளர்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு கள சூழல் வந்து இருந்தது. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, இப்படி இவ்ளோ பெரிய வளர்ச்சி, இவ்ளோ மக்களோட ஆதரவு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவரு கடைசி நேரம் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன மக்கள் மத்தியில ஸ்ட்ராட்டஜி சொல்ல இப்போ வரீங்க? அவரு சொன்னார் இல்லைங்களா? வந்து என்ன வந்து வெளிப்படையா வந்து இயங்க விட மாட்டேன்றாங்க. எனக்கு பல்வேறு நெருக்கடிகள் குடுக்குறாங்க. அதே மாரி குழந்தைகள்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு. விஜய் அங்கிளுக்காக உங்க அப்பா, அம்மா கிட்ட பேசுங்க. தாத்தா, பாட்டி கிட்ட பேசுங்க. எப்படி ஒரு ஐஸ்கிரீம் கடம் புடிப்பீங்க, ஒரு கிண்டர் ஜாய் கடம் புடிப்பீங்க. அந்த மாரி வந்து நீங்க வந்து விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணுன்னும்போது, அது பெருவாரியான தாக்கத்த வந்து ஏற்படுத்து. இது முதல்ல அரசியல் நடைமுறை சட்டத்துக்கு வந்து எதிரானது. குழந்தைகள வந்து தேர்தலுக்காகவோ, இல்ல அந்த தேர்தல் பரப்புரைக்காகவோ, இல்ல வந்து குழந்தைகள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ வந்து தவறான ஒரு அணுகுமுறை தான். பட் இப்ப நம்ம அத பேசி ஒண்ணும் பயன் இல்ல. அது வந்து பெருமளவுல தாக்கத்த வந்து ஏற்படுத்துது. இப்ப பல்வேறு நபர்கள் வந்து சொல்றாங்க, "நான் ஓட்டு போடவே இல்லங்க. நான் வந்து திமுக, அண்ணா திமுக வேற கட்சியோ எதுக்கோ ஒண்ணு நாங்க போடுறவங்க தான். விஜய்க்கு வந்து வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்க தள்ளப்பட்டது காரணம், எங்க குழந்தைங்க என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாங்க. எங்க பேரன் பேத்திங்க என்கிட்ட வந்து விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட்டு வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க." ஸோ இப்படிலாம் வந்து சூழல்கள் வந்து ஒட்டுமொத்தமா மாறி இருக்குது. இந்த 1,50,00,000 கோடி ஓட்டு திமுகவுக்கும், 1 கோடி ஓட்டு அண்ணா திமுகவுக்கும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. அவங்களோட வாக்கு வங்கியே வந்து குறைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. விசிக குறைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஷிஃப்ட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா, இந்த 35% வந்தது பார்த்தீங்கன்னா, அவருக்கு நானே கணிச்சது என்னன்னா 20% தான் கணிச்சோம். ஸோ அது வந்து இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 35% வந்திருக்கு இல்லையா? 35% வந்திருக்கு. பட் எனிவே வந்து இன்னைக்கு தேதியில யார் முதலமைச்சர் கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் தான் முதல்வரா இருக்காரு.